சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பூண்டு, எள்ளு, காஞ்ச மிளகாய், உப்பு, மிளகு, கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் இதெல்லாம் நம்ம வறுத்தெடுத்துக்கலாம். இப்போ கடாய் காஞ்சிருச்சு. நம்ம எல்லாத்தையும் தனித்தனியாக எடுத்து வறுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு உளுந்து வறுத்தெடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம இதை உரலில் போட்டு இடித்து எடுத்துக்கலாம். இப்போ இட்லி பொடி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த இட்லி பொடியை நம்ம பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதை நம்ம எண்ணெயில் மிக்ஸ் பண்ணி தோசைக்குள்ள இட்லிக்கு தொட்டு சாப்பிட்டுக்கலாம். இப்போ இட்லி பொடி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா வாசனை வருது. இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் பக்கத்தில் பேரண்ட்ஸ் இருக்கணும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.